கிரகத்துக்கும் நோய்க்கும் நம்ம 27 நட்சத்திரத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய 27 உடல் உறுப்புகளுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. உடம்புக்குள்ள இருக்கிற தானியங்கி உறுப்புகள், தானா இயங்காமல் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், வெளி அங்க அவயங்கள் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். என்ன அங்க அவயங்கள் அப்படின்னா கண்ணு, மூக்கு, இந்த மாதிரி பேசுறது, வாய் பேசுறது, கைகள் வந்து எழுதுறது, வரைகிறது, கால் இயங்குறது, மடக்கி நீட்டுறது, இந்த மாதிரி வெளியில நம்ம வந்து தன்னிச்சையாக கட்டுப்படுத்தக்கூடிய உறுப்புகள் இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற இருதயம், நுரையீரல், மூளை, அப்புறம் கல்லீரல் எல்லாமே உங்களுக்கு கால் பிளாடர்ல இருந்து, கிட்னில இருந்து, யூட்ரஸ்ல இருந்து, யூரினரி ட்ராக்ல இருந்து எல்லாமே தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய உறுப்புகள். ஸோ அது வந்து நம்மளுடைய டைரக்டான கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, இன்டைரக்டா நம்மளுடைய மூளையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இன்டைரக்டா என்னன்னா நம்ம மூளையில சூப்பர் கான்சியஸ் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த சூப்பர் கான்சியஸ் அப்படின்ற அந்த ஏரியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த அத்தனை உறுப்புகளும் இருக்குது. ஸோ சூப்பர் கான்சியஸ்க்கு காரகத்துவமான கிரகங்கள் யாருன்னா சூரியன், குரு, சனி, இந்த கிரகங்கள்லாம் சூப்பர் கான்சியஸை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கிரகங்கள். சூரியன், குரு, சனி, கேது இந்த கிரகங்கள் அப்படிலாம் வந்து சூப்பர் கான்சியஸ் அப்படின்ற பகுதியை இயக்கக்கூடிய கிரகங்கள். டைரக்டா நம்மளோட கான்சியஸை வந்து இயக்கக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னா சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, இவங்கெல்லாம் கான்சியஸ் இயக்கக்கூடிய கிரகங்கள். இந்த சூப்பர் கான்சியஸ்க்கும் டைரக்ட் கான்சியஸ்க்கும் இடையில சப்கான்சியஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ அந்த போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட். 2 வட்டங்களை வந்து நீங்க இணைச்சிங்க அப்படின்னா நடுவில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பகுதி தான் வந்து சப்கான்சியஸ். அப்போ அந்த சப்கான்சியஸ் பகுதி வந்து என்னன்னா கான்சியஸும் கிடையாது, சூப்பர் கான்சியஸும் கிடையாது, ரெண்டுத்தினுடைய கலவை. அப்போ எந்த ஒரு உறுப்பை நம்மளாவும் இயக்க முடியும் அல்லது நம்மளுடைய கட்டுப்பாட்டு இல்லாம தானா இயங்கணும்னாலும் அதுக்கும் அந்த உறுப்பு தயாரா இருக்குதோ அதெல்லாம் அந்த சப்கான்சியஸ்குள்ள வரும். அதெல்லாம் புதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஏன்னா புதன் வந்து சப்கான்சியஸ், புதன் வந்து ஆல்பா மைண்ட் பவர். அதனால தான் ஆல்பா மைண்ட் பவர் அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், மனோசக்தி அப்படின்னு சொல்றோம். மனோசக்திக்கு அதிபதி யாருன்னா புதன். நம்ம டிராபிக் சிக்னல்ல வந்து கிரீன் சிக்னல் அப்படின்னு வைக்கிறோம். கிரீன் சிக்னல் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஓகே ரைட், நம்ம ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு, ஒரு விஷயம் வந்து வெற்றி அடைய போகுது, சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம கிரீன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான வார்த்தை யூஸ் பண்றோம். அந்த கிரீன் அப்படின்ற அந்த பச்சை நிறத்துக்கு அதிபதி வந்து புதன். அதனாலதான் ஆல்பா மைண்ட் பவருக்கும் சப்கான்சியஸ்க்கும் அதிபதி வந்து புதன். ஏன்னா 9 கிரகங்கள்ல புதன் வந்து நல்லவரும் கிடையாது, கெட்டவரும் கிடையாது. 9 கிரகங்கள்ல டிஃபால்ட்டா வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. சுப கிரகங்கள் யாருன்னா குரு, சுக்கிரன், இவங்கெல்லாம் வந்து சந்திரன், இவங்கெல்லாம் வந்து சுப கிரகங்கள். அசுப கிரகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், ராகு, கேது, சனி, இதெல்லாம் வந்து செவ்வாய், இதெல்லாம் வந்து அசுப கிரகங்கள். ஸோ ஹார்ஷ் பிளானட்ஸ். இருக்கிறதுலயே சுபரும் கிடையாது, அசுபரும் கிடையாது அப்படின்னா நீங்க யாரை தேர்ந்தெடுக்கலாம்னா புதன் தான். அப்போ 9 கிரகத்துல புதனுக்கு வந்து சுபர் அப்படின்னு சொல்ல முடியாது, அசுபர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. அப்ப யாருக்கு வந்து சுயமான ஒரு அடையாளத்தை விட்டுட்டு நடுநிலை வகிக்கிறாங்களோ, நியூட்ராலிட்டி அப்படின்ற ஒரு பொசிஷனை வகிக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேரும் புதனுடைய காரகத்துவம். அதனாலதான் பத்திரிகை வந்து புதனுக்கு சொந்தம், வங்கி வந்து புதனுக்கு சொந்தம். ஏன்னா வங்கியில நல்லவங்களோட காசு இருக்கும், கெட்டவங்களோட காசு இருக்கும். பத்திரிகை நல்ல விஷயங்களையும் கவர் பண்ணும், கெட்ட விஷயத்தையும் கவர் பண்ணும். கண்ணாடி வந்து புதன், யார் நின்னாலும் அவங்களோட உருவத்தை வந்து காட்டும் இல்லையா. அப்போ புதனுக்கான உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி நுரையீரல். நம்ம 27 உடல் உறுப்புகள்ல தனிச்சையாவும் இயங்குற, அதே சமயம் நம்மளாவும் கட்டுப்படுத்த முடிகிற ஒரே ஒரு உடல் உறுப்பு வந்து இந்த நுரையீரல். அந்த நுரையீரல் வந்து புதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுக்கு என்ன உதாரணம்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ வீட்டுக்கு உங்களுக்கு வந்து மேஷம் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு வரும். எப்பவுமே டிஃபால்ட்டா மேஷம் தான் வந்து நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாவம். 2வது பாவம் வந்து எதுல கவர் ஆகும் அப்படின்னா ரிஷபம்ல வந்து கவர் ஆகும். 3வது பாவம் வந்து மிதுனம்ல வந்து கவர் ஆகும். மிதுனம் அப்படின்ற ராசி வந்து 3ஆம் பாவத்தில் கவர் ஆகும். இந்த 12 பாவங்களுக்கும் உடலினுடைய 12 அங்கங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. இது தலை, இது முகம், தொண்டை, இது கழுத்து, மார்பு, இது வந்து இருதயம், இது வயிறு, இது அடிவயிறு அப்படின்ற மாதிரி 12 பாவங்களுக்கும் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 பாவங்களுக்கும் நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா புதன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும்தான், புதனுக்கு சொந்தமான வீடு 2, ஒன்னு மிதுனம், இன்னொன்னு கன்னி. புதனுடைய வீடு எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் வந்து நுரையீரலை கொண்டு போய் வச்சாங்க. ஏன் நுரையீரலுக்கு கொண்டு போய் வச்சாங்க? சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாமளாவும் கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா நம்மளோட அனுமதி இல்லாம அது தானாவும் இயங்கும். எந்த ஒரு விஷயம் வாலண்டரியாவும் இருக்குதோ இன்வாலண்டரியாவும் இருக்குதோ அதெல்லாம் புதனுடைய கண்ட்ரோல்ல.
அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல புதன் எந்த பாவத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரோ அந்த பாவத்தை நாமளாவும் கட்டுப்படுத்த முடியும். நம்மளுடைய தனிச்சை இயக்கம் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்காவும் இயங்கும். இது சூட்சமம்.